ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் சோழிங்கநல்லூர் மேஜிஸ்ட்ரேட் கார்த்திக் விசாரணை. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள சீசிங் ராஜாவின் உடலையும் ஆய்வு செய்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கும் ரவுடி சீசிங் ராஜாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. வேளச்சேரி வழக்கு ஒன்றில் கைது செய்ததாக சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம். தற்காப்புக்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் என்கவுண்டர் செய்தார். யாரை பிடிக்க போனாலும் என்கவுண்டர் செய்ய முயன்றதாக குடும்பத்தார் வீடியோ வெளியிடுவது ட்ரெண்ட் ஆகிவிட்டது என்றும் சிபி சக்கரவர்த்தி பேட்டி. திருச்சியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற ரவுடி ஜம்புகேஸ்வர் மீது துப்பாக்கிச்சூடு. ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் கொலை தொடர்பான விசாரணையில் போலீசார் அதிரடி. சென்னையில் தொடர்ந்து 3 என்கவுண்டர்கள் சட்டத்திற்கு புறம்பாக நடந்துள்ளன. காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் குற்றச்சாட்டு. தொழில்நுட்பத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையில் சமநிலை தேவை. தொழில்நுட்பத்தால் இயக்கப்படாத எந்த துறையும் இல்லை என்றும் நியூயார்க்கில் நடைபெற்ற வட்டமேஜை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அமெரிக்காவின் நியூயார்க்கில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. காசா இஸ்ரேல் இடையிலான போரில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண பிரதமர் வலியுறுத்தல். இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றார் அனுரகுமார திசநாயக்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜயந்த ஜெயசூர்யா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்களின் ஒற்றுமையே இந்த தொடக்கத்தின் அடித்தளம். புதிய மறுமலர்ச்சி இலங்கையை படைப்போம் என்றும் அனுரகுமார திசநாயக்க சூளுரை. பாலுறவை பற்றி விவாதிப்பதை ஒழுக்கக்கேடானது என்ற பழமைவாத கருத்துக்களை பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் கொண்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கருத்து. தஞ்சாவூர், சேலம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காக்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 110 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்ற முதலமைச்சரின் பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கையில் பெயரளவுக்கே கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வாழ்விழந்து நிற்கும் மீனவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய 40 எம்பிக்கள் எங்கே என்றும் இபிஎஸ் கேள்வி. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து. நீர்நிலைகளை உருவாக்குவது குறித்து ஆலோசிக்கவும் தமிழக அரசுக்கு தீர்ப்பாயம் அறிவுரை. சமூக நீதிக்காகவும் பெண்களின் சம உரிமைக்காகவும் போராடியவர் சீதாராம் யெச்சூரி. சென்னையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சென்னை கண்ணப்பர் திடலில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வீடு ஒதுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்ததால் பெரும் பரபரப்பு. வீடுகள் ஒதுக்கப்படவில்லை என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட கண்ணப்பர் திடல் மக்களுடன் அமைச்சர் சேகர் பாபு சந்திப்பு. ஒரு வாரத்தில் வீடுகள் ஒதுக்குவதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் உறுதி.
தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை காரணமே இன்றி ஆளுநர் கிடப்பில் போட்டு வைக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் பாராளுமன்ற கூட்டமைப்பு கூட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு நேரடி குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கும் தொடர்புள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சி குற்றம் சாட்டிய விவகாரம். 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்சங்கருக்கு செல்வ பெருந்தகை வக்கீல் நோட்டீஸ். தமிழ்நாடு அரசின் 4 வகையான திருமண உதவி திட்டங்கள். 48 கோடியே 83 லட்சம் ரூபாய் செலவில் தங்கம் கொள்முதல் செய்ய சமூக நலத்துறை நடவடிக்கை. ஊர்வல அனுமதிக்கான விதிமுறைகளை உருவாக்கிய பின்னரும் RSS அணிவகுப்புக்கு அனுமதி வழங்க தாமதம் ஏன்? தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தயார். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் CBI தரப்பில் தகவல். முதலமைச்சரை விமர்சித்து அவதூறாக பேசிய வழக்கில் CV சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும். பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் CBCID போலீசார் தரப்பில் விளக்கம். மதுரையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் 2 நுழைவு வாயில்களை இடிக்க அனுமதி. மதுரை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 கூடுதல் நீதிபதிகள் பதவியேற்பு. நியமனத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 65ஆக உயர்வு. வருகிற 30ஆம் தேதி நடைபெற இருந்த டிக்டோ ஜாக் அமைப்பினரின் முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு. தொண்டர்களுக்கான அறிவுரைகளை வெளியிட்டார் கட்சியின் பொதுச் செயலாளர் N. ஆனந்த். நெல்லையில் நடைபெற்ற பூணூல் அறுப்பு விவகாரம் உண்மையானது அல்ல. மாநகர காவல்துறை விளக்கம். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் சதமடித்த வெயிலால் மக்கள் அவதி. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவு. கொடைக்கானல் செருப்பன்போடை வனப்பகுதியில் 300 மீட்டர் நீளத்திற்கு நிலம் பிளவடைந்த சம்பவம். வழக்கம் போல் ஏற்படும் பிளவுதான் என அதிகாரிகள் பேட்டி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பரிகார யாகம் செய்த தேவஸ்தான நிர்வாகிகள். லட்டுகளில் விலங்கு கொழுப்பு இருப்பதாக எழுந்த புகார்களை தொடர்ந்து சிறப்பு பூஜை. திருப்பதி லட்டில் கலப்படம் செய்திருந்தால் தானும் தன் குடும்பமும் நன்றாக இருக்கப் போவதில்லை. ஏழுமலையான் கோயிலில் முன்னாள் அறங்காவலர் கருணாகர ரெட்டி கற்பூரம் ஏற்றி சபதம். వేదమూర్తికి వేల దండాలు. అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయకుడికి 91 సంవత్సరాల పాలక మండలి చరిత్రలో 3 సార్లు పాలక మండలి సభ్యునిగా 2 సార్లు திருப்பதி தேவஸ்தான முன்னாள் தலைவர் சுப்பா ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. லட்டு விவகாரம் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கவும் வலியுறுத்தல்.
பாஜக RSS வெறுப்பையும் வன்முறையையும் மட்டுமே பரப்புகின்றன. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி விமர்சனம். அக்னிவீர் குறித்து ராகுல் காந்தி இளைஞர்களை தவறாக வழி நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. அர்த்தமுள்ள உரையாடல்களை தூண்டும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் சினிமா. ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட லாப்டா லேடிஸ் பட இயக்குனர் கிரண் ராவ் நெகிழ்ச்சி. கோட் படத்தின் மட்ட பாடல் யூடியூபில் வெளியீடு. விஜய் த்ரிஷா நடனத்தை கண்டு ரசித்து ரசிகர்கள் உற்சாகம். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் கொட்டுக்காளி திரைப்படத்திற்கு விருது. இயக்குனர் PS வினோத்ராஜ் தமிழில் பேசிய காணொலி இணையத்தில் வைரல். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடித்த பைசன் திரைப்படம். துருவ் பிறந்த நாளையொட்டி புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. சிவா நடிக்கும் சுமோ திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகிறது. படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.